Very good afternoon friends. 11th confirm 5 mark just pass ஆக தேவையான 5 மார்க். இதில் மட்டும் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 இல்லை 30 ப்ளஸ் மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா, வித் 1 மார்க்கோட நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2ல் லாஸ்ட் ஃபோர் எக்ஸசைஸ் 2.9 ஆல் சம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எல்லா சம்மும் நீங்கள் பார்க்கணும். 2.11ல் 7, 8 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 2.12ல் 7, 10, 5 and 3.3 exercise 3.3ல 4th sum, exercise 3.4ல 25, 3.6ல 7, 11, 5.2ல 9, 10, 5.4ல 2, 3, 4, exercise 9.5ல 10th sum and exercise 12.4ல all sum with என்ன எக்ஸசைஸ் பார்க்கணுன்னா கன்ஃபார்மாக எக்ஸசைஸ் 1.1லேருந்து ஒரு 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் 1.1லேருந்து ஒரு 3 மார்க் வரலாம், ஆர் 5 மார்க் அது கேட்கலாம். வரப்புனா ஃபஸ்ட் யூனிட்டில் 2 வந்துடும். இப்போ நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும். வித் 1 மார்க் 21 மார்க் கேட்பான். அதில் புக் பேக்கு 16 ஆர் 15 வந்துடும். ஸோ நீங்கள் 15 கன்ஃபார்மாக அடிச்சிடலாம். ஸோ 15 அடித்தாலும் இதில் இருக்கிற ஏதோ ரேர், இதில் ஒரு 5 மார்க், இதில் ஒரு 4 5 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். 4 5 மார்க்னு 20 மார்க், இதில் ஒரு 25 35 மார்க் வரும். 35 ப்ளஸ் மார்க் எடுத்துடலாம். இது மட்டும் பார்த்தா போதும். ஸ்லோ லேர்னருக்கு இதை விட இம்பார்ட்டன்ஸும் எதுவுமே கிடையாது. கன்ஃபார்மாக கேட்பதிலிருந்து எக்ஸசைஸ்லேருந்து எதில் கேட்குறாலும் இல்லையோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.9லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுருவான். நீங்கள் அந்த எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டு போனாலும் போதும். ஓகே, அப்புறம் 1 மார்க், அப்புறம் இது 2 மார்க், அதெல்லாம் உனக்கு தனி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.